இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவில் 3Dயில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டிஃபால்ட் விஷயம்லாம் நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஏதோ ஒரு ட்ராயிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் AutoCADல நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான் அது. யூனிட்ஸ்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ட்ராயிங் யூனிட்ஸ் லெங்த்தை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, டெசிமல்ஸ் எவ்வளோ ப்ரிசிஷன் இருக்கணும், அண்ட் அதேமாரி ஆங்கிளுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதேமாரி வந்து டிஃபால்ட் நார்த் டைரெக்ஷன் வந்து 270 டிகிரிஸில் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்ஸ் வந்து நம்ம AutoCADல டிஃபால்ட்டாக பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ன, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு 10 to 100 மீட்டர் வரைக்கும் ஒரு மிஷினை வரைவாங்க. ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு 3 to 10, 20 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வரைக்கும் வரைவாங்க. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் எடுத்துகிட்டிங்கன்னா 1 மீட்டர் வரைக்கும் தான் வரைவாங்க. ஸோ அப்போ அந்த டிஃபால்ட் லிமிட்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட அந்த எக்ஸ்டெண்ட் போகிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம ஸ்பேஸ் வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம காம்பேக்டாக வரையலாம், ரொம்ப தூரம் தள்ளி போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் லிமிட்ஸ். அந்த லிமிட்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து சிவில் 3D நீங்கள் டெம்ப்ளேட் க்ரியேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ தட் நீங்கள் ரொம்ப பெரிய ஸ்பேஸில் அங்கேயும் இங்கேயும் போட்டுக்கிட்டு அது ஒவ்வொருத்தரையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு அந்தமாரி இல்லாமல் அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம கேன்வஸ், இந்த கேன்வஸ்க்குள்ள வரையலாம். அதை தாண்டியும் போகலாம், பிரச்சனை கிடையாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார போய்ட்டு எடிட் ட்ராயிங் செட்டிங்ஸ். இதுக்குள்ளார நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம கன்ஃபிகர் பண்ண யூனிட்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து ட்ராயிங் யூனிட்ஸு, ஆங்குலர் யூனிட்ஸு, அண்ட் அதேமாரி இம்பீரியல் டு மெட்ரிக் கன்வர்ஷன்ஸ். ஸோ இப்போ இம்பீரியல் டேட்டா உங்களுக்கு வருது, ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸ் வருது அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, கால்குலேஷன்ஸ். அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து ஜியோ லொக்கேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இது வந்து நீங்கள் டெம்ப்ளேட் லெவலில் செட் பண்ணாலுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை நீங்கள் செட் பண்ணணும். இப்போ நான் ஆஸ்திரேலியான்னு செட் பண்ணிட்டேன். ஆஸ்திரேலியாக்குள்ளார அவைலபிள் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் ஏதாவது ஒன்று வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோடய டேட்டா வந்து நான் உள்ளார கொண்டு வரணும். என்னோடய டேட்டாவை நான் முன்னாடி கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இதை நான் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய டேட்டா எல்லாமே கொஞ்சம் ஸ்கியூடாக இருக்கும், கொஞ்சம் லொக்கேஷன் ஓரியன்டேஷன் மாறி இருக்கும், இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் உட்காந்து எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனையும் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜியோ கோஆர்டினேட் சிஸ்டமை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஜியோ டேட்டா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷனில் போய் அது உட்காந்துரும். ஸோ நீங்கள் போய்ட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இருக்கும் சம்டைம்ஸ் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். டேட்டா உள்ளார வரப்போ வந்து நீங்கள் ஒரு சில ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது ஏதோ கொஞ்சம் ஆஃப்செட் ஆகி வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் லேயர்ஸ். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் சிவில் 3D நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லேயரை வந்து உள்ளார போய் அந்த ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் உட்காரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அலைன்மெண்ட் வந்து C- அலைன்மெண்ட்டு, அதேமாரி அசம்பிளி வந்து C- அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் லேயருக்குள்ளார போய் உட்காரும். ஸோ இந்த லேயரை நீங்கள் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லேயர் இதுக்கு C- அலைன்மெண்ட்டுக்கு பதிலாக வந்து நான் தனியாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன், அந்த லேயரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிவில் 3Dக்கு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேயரை போய் டேரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்க, ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ அந்தமாரி வந்து நீங்கள் இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எந்த லேயரை யூஸ் பண்ணி டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் எந்த லேயருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அப்ரிவேஷன்ஸ் வந்து நம்ம சிவில் 3D ஃபுல்லாக நம்ம நிறைய இடத்துல அந்த அப்ரிவேஷன்ஸ் பார்ப்போம், இந்த மார்க்கிங்ஸ் பார்ப்போம். இது வந்து காரிடோர்லேருந்து, அலைன்மெண்ட்லேருந்து, ப்ரொஃபைல்லேருந்து, செக்ஷன்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே பார்ப்போம். அண்ட் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு கிட் பேஸ்டு வந்து அண்ட் ஆல்சோ ரீஜன் பேஸ்டு, கம்பெனி பேஸ்டு டிஃபால்ட்டாக செட் பண்ணுறது. இது நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. அன்லஸ் அண்ட் அன்டில் உங்கள் ஆர்கனைசேஷனில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது, அது ஆர்கனைசேஷன் லெவல் அப்ளை பண்ணுறாங்க, இல்லை ஜென்ரலாக கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து ஏன்னா இது டிஃபால்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரிக்கு அலைன் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். கண்ட்ரியில் நிறைய பேர் சர்வேயர்ஸு, டிராஃப்டர்ஸு, சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏம்பியன்ட் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். இது வந்து இத்தனை ப்ரெசிஷன் இருக்கும், இவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேபிளிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து கமாண்ட் லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் டிஃபால்ட்டாக வச்சுருக்கிறோம். இப்போ என்னென்னா லேபிளிங் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ வந்து லெட்ஸே வந்து இப்போ நம்ம அடுத்தது நீங்கள் வந்து சர்ஃபேஸ் லேபிளிங் போகிறப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஸ்பாட் இல்லைனா ஸ்லோப் லேபிள்ஸ்னு சொல்லிட்டு சர்ஃபேஸ் லேபிள் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ பண்ணுறப்ப கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும், சிங்கிள் பாயிண்ட்டாக 2 பாயிண்ட் ஸ்லோப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த ஆப்ஷன் வந்து கீழே கமாண்ட் லைன் தான் வரும். இது எனக்கு கமாண்ட் லைனுக்கு பதிலாக வந்து எனக்கு டயலாக் பாக்ஸில் கொடு அப்படின்னா பாப்பப் வந்து நிற்கும். ஸோ அது உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதேமாதிரி டிஸ்டன்ஸு மீட்டர்ஸில் இது பண்ணுமா, மெஷர் பண்ணுமா, மில்லிமீட்டர்ஸ்லையா, அண்ட் ப்ரிசிஷன் என்ன இப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து நம்மளோட எடிட் ட்ராயிங் செட்டிங்ஸு, அதேமாதிரி எடிட் லேபிள்ஸ் டிஃபால்ட்ஸ். லேபிள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து நம்ம செட் பண்ணிடலாம் நிறைய விஷயத்த.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்டைல் வந்து சிவில் 3D ஸ்டைல் ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிஹேவியர், பிளான் ரீடபிலிட்டி வந்து அந்த லேபிள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 2D ஆப்ஜெக்ட் தானே, ஒரு டெக்ஸ்ட் தானே. நீங்கள் அந்த ட்ராயிங்கை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த லேபிள் ரொட்டேட் ஆகி உங்களுக்கு எப்போவுமே ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும், அது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் லேபிளில். ஸோ அது வந்து பிளான் ரீடபிலிட்டி. இது நீங்கள் ட்ரூ செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா லேபிள் கிரியேட் பண்ணாலுமே டிஃபால்ட்டாக அந்த வேல்யூ ட்ரூவாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், பட் டிஃபால்ட் வேல்யூ அங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதேமாதிரி வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு ட்ராயிங்லேருந்து இன்னொரு ட்ராயிங்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்குள்ளார நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுற ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 2 ட்ராயிங் ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ட்ராயிங்கில் வந்தும் இல்லாத ஒரு ஸ்டைலை வந்து நான் ஒரு ட்ராயிங்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் வந்து நான் செட்டிங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு லெட்ஸே வந்து பாயிண்ட் லேபிள் ஸ்டைல்ஸ் நம்ம போகலாம். ஸோ இந்த பாயிண்ட் லேபிள் ஸ்டைல்ஸ்குள்ளார எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஸ்டைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேக் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டைல் வந்து நம்மளோட இன்னொரு ட்ராயிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இங்கேயே வந்து பார்க்கலாம். மாஸ்டர் வியூ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ட்ராயிங்கை மினிமைஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ட்ராயிங் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு பாயிண்ட் லேபிள் ஸ்டைல் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் இல்லை. ஸோ அந்த ரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஸ்டைல் வந்து இங்கே கிடையாது. ஸோ அப்போ இந்த ஸ்டைலை வந்து இந்த ட்ராயிங்லேருந்து அந்த டெம்ப்ளேட்டுக்கும் அந்த ட்ராயிங்க்கும் எடுத்துகிட்டு போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று இங்கேருந்து நம்ம ட்ராக் பண்ணி போடலாம். பட் சம்டைம்ஸ் வந்து இது கொஞ்சம் கிளிச்சியாக இருக்கும். நம்ம இங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே கீழே கொண்டு போய் போடுறது வந்து கிளிச்சியாக இருக்கும். அண்ட் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது கொண்டு போய் இங்கே போடுறது வந்து சம்டைம்ஸ் வந்து பிட் ஹார்டராக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எந்த ட்ராயிங்கில் போடணுமோ அந்த ட்ராயிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே அதேமாரி மாஸ்டர் வியூ போய்க்கோங்க. அங்கே போய் எந்த ட்ராயிங்லேருந்து காப்பி பண்ணணுமோ, இப்போ இந்த ட்ராயிங் இன்னொரு ட்ராயிங் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் லேபிள் போயிட்டு இதுக்குள்ளார நீங்கள் RAGன்னு அந்த ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைலை வந்து இதுக்குள்ளார இப்போ நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அது இருக்கா இல்லையன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அங்கே நீங்கள் உள்ளார போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த லேபிள் ஸ்டைல் லிஸ்ட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேக்னு ஆரம்பிக்கிற ஸ்டைல் எதுவுமே இல்லை, RAGன்னு ஆரம்பிக்கிற ஸ்டைல் எதுவுமே இல்லை. ஸோ ஆனால் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் இருக்குது, அது வேறு ஸ்டைல் இது, பட் RAGன்னு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அகைன் நம்ம செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு இந்த ரேக் ஆல் அப்படின்ற ஸ்டைலை தூக்கி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளார போட்டுடுறோம் இந்த ட்ராயிங்குள்ளார. ஸோ இப்போ போட்ட உடனே இந்த ப்ராஸ்பெக்டருக்குள்ளார போன உடனே, ஸோ இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளார போன உடனே இங்கே லேபிள் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சிவில் 3Dயில் வந்து கிரியேட் பண்ணுற ஸ்டைல் எல்லாத்தையுமே ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக மைக்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி அடுத்த லேயர்ஸ் அந்த மாதிரி மற்ற விஷயங்களை ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ்.